ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களை அவர் வந்து ஜெயக்குமார் எல்லாம் வந்து எள்ளி நகையாடுறாங்க. பாஜகவை நம்பி இன்னைக்கு ஒத்தாளா சுயேட்சை சின்னத்துல நிக்கிறாரு. இதுதான் பாஜகவை நம்பினதுனால அவருக்கு ஏற்பட்ட கதின்லாம் கிண்டல் பண்றாங்களே ஓபிஎஸ். ஓபிஎஸ் நிக்கிறது என்ன தவறு? இன்னைக்கு ஓபிஎஸ் நின்னு ராமநாதபுரத்தை ஜெயிக்க போறார், வெற்றி பெறுவார். உறுதியா பாருங்க. ஏன் ஜெயிக்க மாட்டாருன்னு அனுதாபம் ஃபுல்லா அவர்கிட்ட இருக்கு. மக்கள் அவர் பக்கம் நிக்கிறாங்க, தொண்டர்கள் அவங்க பக்கம் நிக்கிறாங்க. ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவங்க ஜெயிச்ச உடனே அதிமுக கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போவாங்க? இவங்க பக்கம் இருப்பாங்களா? சோ உங்கள் மதிப்பீட்டுல வந்து ஓபிஎஸ் வந்து மீண்டும் டிவி தினகரன் அவர்கள் தேனியிலையும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல வென்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் மதுரையிலிருந்து கீழே எந்த பக்கம் போவாங்க? உங்களுக்கு அரசியல் தெரியும், இந்த பக்கம் தான் போவாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் தேனியில 50% வாக்கு பெற்று ஜெயிக்க போறாங்க. ஓபிஎஸ் ஒரு சுயேட்சை சின்னத்தை ராமநாதபுரத்துல பலாப்பழத்தை வச்சு ஒரு தனி மனிதனாக 15 நாள்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஜெயிக்க போறார். இதே ஜெயக்குமார் எள்ளி நகையாடுறாருல, அவங்க பையனை சுயேட்சை சிம்பிள் நிக்க சொல்லுங்கண்ணா, 1000 ஓட்டு வாங்குறாருன்னு பாப்போம். யாரோ கட்டமைச்ச ரெட்டை இலை, புரட்சி தலைவர் பாடுபட்ட ரெட்டை இலை, புரட்சி தலைவி பாடுபட்ட ரெட்டை இலை வச்சுட்டு சுத்துறாங்கல்ல. இன்னைக்கு இவங்க ஓபிஎஸ் எள்ளி நகையாடுறவங்க அவருடைய பையனை சுயேட்சை சின்னத்தில் நிக்க வச்சு 1000 ஓட்டு பாராளுமன்றத்துல ஜெயக்குமார் வாங்கட்டும், ஜெயக்குமார் என்ன வாங்கட்டும். சவால் தான். அதனால இன்னைக்கு எள்ளி நகையாடலாம். இல்ல இந்த சிம்பிளை ஓபிஎஸ் கொடுத்து பார்க்க சொல்லுங்க. சிம்பிள் இருக்கிறனால தானே இவங்க இப்படி பேசுறாங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட சிம்பிள் இருந்தா அவங்க கதை என்ன ஆகும்? அதனால இவங்க ஏதோ தலைவர்களுக்கு ஓட்டு வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நல்ல தொண்டர்களுக்கும் அந்த சிம்பிளுக்கும் வரக்கூடிய ஓட்டு. அதனால இவர்களுக்கு ஓபிஎஸ் பார்த்து எள்ளி நகையாடுவதற்கு எந்தவித அடிப்படை அருகதையும் இல்லை.